மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை கொளத்தூரில் நடைபெற்று வருகிறது. அதில் பங்கேற்றுள்ள மு.க.ஸ்டாலின் தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அனுமதி பெற்று அச்சடித்த துண்டு நோட்டீஸ் தான். அதை இன்னைக்கு ஆர்கே நகர்ல முதல் தொடங்கி இருக்கிறோம். நாளையிலிருந்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நம்முடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி அந்த பணியை நடத்தவிருக்கு. நான் இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, திமுக கழகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய, மன்னிக்கணும், திமுக கழகத்தோடு பிணைந்திருக்கக்கூடிய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க வீட்டுக்கு வீடு சொல்லணும், திண்ணையில போய் உட்காரணும். எத்தனையோ பேர் உறவின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வீட்டிற்குள்ளே சொல்லக்கூடிய உரிமை கூட உங்களுக்கு இருக்கும். அது தாய்மார்கள் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இன்னும் உரிமையா வீட்டுக்குள்ள போகலாம். அடுப்புங்கிற வரைக்கும் போகக்கூடிய அந்த உரிமை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு உண்டு, சகோதரிகளுக்கு உண்டு. ஆகவே நீங்கள் போய் என்னதான் பெரிய கூட்டணி அமைச்சாலும், என்னதான் தொகுதி உடன்பாடுகள் எல்லாம் சுமூகமா முடிச்சாலும், என்னதான் பெரிய சக்தியோடு இன்றைக்கு நாம் விளங்கிக் கொண்டிருந்தாலும், மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரம் தான் முக்கியம். ஆக அப்படிப்பட்ட நிலைய நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் அந்த பணியில தலைவர்கள் பிரச்சாரம் செய்யறாங்க. எங்களை போன்றவர்கள் ஊர்வலா போறோம், பிரச்சாரம் போறோம், கூட்டம் நடத்துறோம், வேன்ல போறோம். அது வேற. அது ஒரு கடமை, அது ஒரு யதார்த்த நிலை. ஆனால் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு வரவழைத்து அந்த வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே பதிய வைக்க வேண்டிய திமுக கூட்டணிக்கு அது ஆதரவாக விழக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தான் உண்டு. அதை நீங்க மறந்துவிட முடியாது. நான் அதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழுத்தம் திருத்தமாக நீங்க கேட்டாங்க. நீங்க பத்திரிகையாளர்கள் நான் சூழ்ந்து கொண்டு கேட்டாங்க, என்ன நீங்க முதலமைச்சர் தொகுதியை தேர்ந்தெடுத்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னது விஐபி தொகுதின்னு சொன்னேன். விஐபி தொகுதினா முதலமைச்சர் இடைத்தேர்தலில் நின்று அங்கே எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதற்கு இப்போ வேட்பாளரும் அவரை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு அதையும் மாற்றினாலும் மாற்றுவாங்க. ஏன்னா காலையில ஒரு மாற்றம் வருது, மாலையில ஒரு மாற்றம் வருது. ஒருவேளை ஆர்கே நகர் தொகுதியை ஜெயலலிதாவுக்கு தெரியாத மாத்தினாலும் மாத்தணும், ஆச்சரியம் இல்லை. ஆனா எதற்காக சொல்லுங்க என்று சொன்னால், முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அண்மையில ஏற்பட்ட வெள்ளம் உங்களுக்கு தெரியும். அது செயற்கை பேரிடர் என்பது உங்களுக்கு தெரியும். இயற்கை பேரிடர் நல்லது. எத்தனையோ முறை மழை வெள்ளம் சென்னைக்கு வந்திருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இன்னைக்கு நடந்தது உண்டா? ஆனா இந்த முறை நடந்திருக்குன்னா, எப்போதும் பருவ காலத்தில் மழை வரத்தான் செய்யும். அப்பெல்லாம் முன்கூட்டியே நாம் ஆட்சியில் இருந்தப்போ, நாம் மாநகராட்சி பொறுப்பில் இருந்தப்போ, நான் மேயரா இருந்தப்போ, மாசு மேயரா இருந்தப்போ முன்கூட்டியே எல்லா வேலையிலும் செஞ்சிருவோம். முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்துருவோம். கால்வாயில் சுத்தம் செஞ்சிருவோம். தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பல இடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் வச்சிருவோம். அப்படித்தான் நடந்திருக்கு. அப்பயும் பாதிப்பு வந்திருக்கு, நான் இல்ல மறுக்கல. ஒரு நாள் தண்ணி தங்கும், 2 நாள் தண்ணி தங்கும், 3வது நாள் வெடிஞ்சிரும். ஆனா இந்த முறை என்ன ஆச்சு? செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விடுவதில் முறைகேடு நடந்த காரணத்தினால, அதை முறையாக திறந்து விடாத காரணத்தினால, அதுல ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டது என்பது எங்களை போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, ஏதோ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் நன்றாக தெரியும், நாட்டுக்கே நன்றாக தெரியும். ஆக அந்த நிலையில ஜெயலலிதா பார்க்க வந்தாங்க. எப்போ எல்லாம் முடிஞ்சு ஒரு சகஜ நிலைக்கு வர்றப்போ, எல்லாம் முடிஞ்சு ஒரு 10-12 நாட்களுக்கு பிறகு, அதுவும் முதலமைச்சர் வரலையா, முதலமைச்சர் இருந்து பார்க்கப்படாதா, அமைச்சர்கள் வரலையா, முதலமைச்சர் வரலையா கேள்விகள் எல்லாம் எல்லாரும் கேட்டதற்கு பிறகு வேன்ல ஏறி ஒரு ஊர்வலமா வந்தாங்க. ஊர்வலமாக ஆர்கே நகர் பகுதிக்கு வந்தாங்க. நின்று 2 இடத்துல நின்று, அதுவும் வேனை விட்டு இறங்கலங்கிறது கூட விட்டுருங்க, பரவாயில்ல. கண்ணாடியை கூட இறக்கல, காரினுடைய கண்ணாடியை கூட இறக்கல, கதவு கண்ணாடி இருக்கு பாருங்க, அதை கூட இறக்கல. பாதிக்கப்பட்ட மக்களை வச்சு என்ன பிரச்சனை, கவலைப்படாத அப்படின்னு ஆசை சொல்லக்கூடாதா? அதற்கு கூட மனசு இல்லை. மைக்க பிடிச்சு அப்பயாவது நீ கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படியாவது சொன்னாங்களா? அதுவும் இல்லை. என்ன சொன்னாங்க? வாக்காளர் பெருமக்களே, அப்பவும் அவங்களுக்கு தேர்தலில் மக்களை ஏமாத்துற அந்த உணர்வு தான் வந்துச்சு. அதனாலதான் நான் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து முதல்ல என்னுடைய வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரத்தை நடத்தக்கூடிய பிரச்சாரத்தை இந்த ஆர்கே நகர்ல தொடங்கி இருக்கிறேன் என்று நான் பத்திரிகையாளத்தில் சொன்னேன். இது தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவிருக்கிறது. ஆக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிற நேரத்தில் நீங்களும் உங்களுடைய பகுதிகளில்
உங்களுடைய தொகுதிகளில், உங்களுடைய தெருக்களில், உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த பிரச்சார பயணத்தை நல்ல அழுத்த நிறுத்தமாக எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இணைந்திருக்கக்கூடிய திமுக கழகத்தோடு பிணைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே உங்கள் அத்தனை பேரையும் நான் இந்த நேரத்தில் உரிமையோடு கேட்டுக்கொண்டு, ஆக நெருங்கிக் கொண்டிருக்கிறது தேர்தல். வருகிற 16ஆம் தேதி, மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அந்த 16ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிறகு 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற நேரத்தில் தமிழ்நாட்டிலே கலைஞர் தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமாக இருக்கிறது என்ற நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும்.